அனைவருக்கும் இனிமையான வணக்கம். பொதுவா மற்றவங்களை பற்றி நல்லதா பேசணும்னா ரொம்ப கடினம். அதிலும் குறிப்பா நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி 4 வார்த்தை நல்லது சொல்லுங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. உங்க அம்மாவை பற்றி, உங்க அப்பாவை பற்றி, உங்க உடன்பிறப்பை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நீண்ட நேரம் யோசிப்போம். இது சாதாரண இயல்பு. ஒருத்தரை பற்றி கெட்டதா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல படபடன்னு வார்த்தைகள் வந்துடும். ஆனால் நல்லது சொல்வது கடினம். நல்லதை சொல்லி பழக வேண்டும். வட்டம் பங்கின் பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் தங்களுடைய அம்மாக்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். நல்ல நினைவுகளை, நல்ல அனுபவங்களை, நல்ல பாடங்களை, நல்ல பயிற்சிகளை நினைவு கூர்ந்து தங்களுடைய அன்னையரை நினைத்து அன்னையருக்கும் எல்லா அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒவ்வொரு மே மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக சிறப்பிக்கப்படுகின்றது. எங்கள் பங்கில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த அன்னையர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அன்னையர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த எளிமையான முயற்சியை செய்திருக்கின்றோம். இந்த முயற்சிக்கு முழு வடிவம் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். தங்களுடைய அன்னையரை பற்றி உணர்வுகளை அருமையான வார்த்தைகளாக பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றேன். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுடைய உள்ளத்திலும் ஏராளமான உணர்வு அலைகளை தட்டி எழுப்பும். உங்களுடைய உள்ளத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய நினைவுகளை கொஞ்சம் உசுப்பிவிடும் என்பது திண்ணம். அன்னையரை பற்றி எப்பொழுதுமே நல்லதே பேசுவோம். எல்லா மனிதர்களையும் பற்றி எப்பொழுதும் நல்லவற்றையே பேசுவோம். எல்லோருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ எங்க அம்மாவை பற்றி சொல்ல போறேன். அம்மா என்றாலே பாசம், நேசம், அக்கறை, அரவணைப்பு போன்ற எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க. என் முகம் தெரியும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் தெரியும் முன்னே என்னை நேசிச்சு இதேனா அது எங்க அம்மா மட்டும்தான். என்னை கருவில சுமந்து, மடியில சுமந்து, தோல்ல சுமந்து, இப்போ மனசுலயே சுமந்திருக்காங்க. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். 1000 உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் அனாதைதான். என் அம்மா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்னால் இது பண்ண முடியாது, நான் இது பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது உன்னால் இது முடியும், நீ பண்ணன்னு தட்டி பிடிச்சி உற்சாகப்படுத்துவாங்க. எங்கள் அம்மா எல்லா விதத்துலேயும் நல்லா ஊக்கப்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தாயிடமிருந்துதான் நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அதுபோன்றுதான் நானும் கூறுகிறேன். என்னுடைய தாய் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், எல்லா வேலைகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவர்கள். பிள்ளைகளை கவனிப்பது என்பது அவர்களுக்கு விரும்பி செய்கின்ற செயலாகவே இருக்கும். அவர்கள் தோல்வியிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பதை நான் அவர்களின் மூலமாக கற்றுக்கொண்டேன். தாயில் சிறந்த கோயில் இல்லை என்பார்கள். என்னுடைய அம்மா மூலமாக வாழ்வில் பல பிரச்சனைகளை நான் தனியாக போராடுவதற்காக உறுதியை கற்றுக்கொண்டேன். எல்லா அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், அவள் தான் நம்ம அம்மா. நான் இப்ப எங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன். எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அடுத்தவங்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்க சொல்லி தருவாங்க. நான் காய்ச்சலா இருக்கும் போதெல்லாம் எங்களை ராத்திரி பகல்னு பார்க்காம நல்லபடியா பார்த்துப்பாங்க. எங்களுக்காக சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நபர்னா என்னோட அம்மா. அவங்க தான் என்னோட முதல் ஆசிரியர் மற்றும் ஒரு நல்ல நண்பர். எனக்கு எது தப்பு எது கெட்டதுன்னு பார்த்து எனக்கு சொல்லி தருவாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னை தண்டித்து திருத்திடுவாங்க. என்னோட அம்மா எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுவாங்க. நானும் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். என்னோட அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு தருவாங்க. என்னோட வளர்ச்சியில மகிழ்ச்சி காணுவாங்க.
சப்போஸ் இப்ப எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் வருந்துறதை விடைக்கும் என்னோட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு என்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ அண்ட் ஆல் த மாம். சேவல் கூவவும் இல்லை, கடிகாரம் ஒலிக்கவும் இல்லை, அதிகாலையில் எழும்புவாள் என் அம்மா. பள்ளிக்கூடம் நான் செல்ல, ஒரு வாய் சோறு நான் சாப்பிட ருசியாக சமைத்து தருவாள் என் அம்மா. பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் நேரத்திலே பேருந்து நிறுத்தத்தில் எனக்காக காத்திருப்பாள். அந்த காத்திருப்பு இன்றும் தொடர்கிறது என்று என் செல்ல மகள் வருவாள் என்று. அவள் புன்னகைக்காய் நானும் காத்திருக்கின்றேன். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எங்க அம்மா பத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அம்மானால எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் என் அம்மா. நான் காலையில் எழும்பும் போது முதலில் பார்ப்பது என் அம்மா தான். இரவு தூங்கும் போது கிடைக்காது பார்ப்பதும் என் அம்மா தான். தினமும் காலையில் சீக்கிரமாக இருந்து சாப்பாடு செஞ்சு தருவாங்க. என்ன ஒரு நாளும் சாப்பிடாம தூங்க விட்டதே இல்லை. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது என் அம்மா, என்னை நடக்க சொல்லி கொடுத்தது என் அம்மா. அதனால கண்ணுமே போல காத்து வரும் நம்ம அன்னையை வாழ்த்துவோம், போற்றுவோம், வணங்குவோம். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பூமி தாங்க முன்னே நம்மை பூவாய் தாங்கியவள் நம்ம அம்மா. எங்க அம்மா பற்றி கொஞ்சம் சொல்ல போறேன். எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அன்பா பாசமா இருப்பாங்க. எனக்கு கூட விளையாடுவாங்க. எனக்காக சின்ன சின்ன தியாகங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு எங்க அம்மா தான். எனக்கு இந்த உலகமே எங்க அம்மா தான். அனைத்து அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்நாள இறைவன் எனக்கு தந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் என் அம்மா தான். எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. என்னை சின்ன வயசுல அவங்க கையில எடுத்து கொஞ்சுவாங்க. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நான் வெளியே வர எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என் செல்ல அம்மாவுக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னை என்றாலே உயிர் துடிப்பு என்றுதான் அர்த்தம். அன்னை என்பவள் நமக்காக எந்நேரமும் துடித்து கொண்டிருப்பவர். என் தாயிடமிருந்துதான் நான் உழைப்பை கற்றுக்கொண்டேன். எந்நேரமும் அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய உழைப்பு என்னை இன்னும் உத்வேகத்திற்கு ஆழ்த்தியது. என்னுடைய உந்து சக்தியாகவும் இருக்கிறார்கள். அன்பு, பாசம், பண்பு, குணம் ஆகிய அனைத்துமே அன்னையின் ஒரு அங்கம். அம்மா இல்லாமல் யாருமே இல்லை என்பதற்கு என் தாய் ஒரு எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். நான் என்ன கேட்டாலும் அதை தேடி பார்த்து எனக்கு அதில் ஏதாவது தேவை ஒன்றுனா அதை பார்த்து வாங்கி தருவாங்க. புக்கு பைபிள் எல்லாம் ரீட் பண்ணதில் அழகாக சொல்லி வந்து அதை என்னை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லி தருவாங்க. தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என் அம்மா எனக்கு வரமாக கிடைத்த ஒரு உறவு, வாழ்க்கையை கொடுத்த ஓர் உயிர். 10 மாதம் என்னை கருவில் சுமந்தால், மீதியுள்ள நாட்கள் எல்லாம் என்னை மனதில் சுமந்தாள். கஷ்டங்கள் பல வந்தாலும் என் கண்ணீரை துடைத்திடுவாள். இஷ்டமென்றா எதை கேட்டாலும் அதை எனக்கு செய்து தந்திடுவாள். பாரங்கள் பல அவளுக்கு இருந்தாலும் என்னை பாசத்தோடு தாங்கிக் கொள்வாள். கருணை கொண்டவள் அவள். நான் தவறு செய்யும் போது என்னை கண்டிப்போடு தண்டித்து திருத்துபவள் தான் என் அம்மா. என் அம்மாவுக்கும் உலகில் வாழும் அனைத்து அம்மாக்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போது என்னுடைய அம்மா பற்றி பேச போகிறேன். என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு என்னுடைய அம்மா தான். என் கூடவே இருந்து தப்பு செஞ்சால் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று திருத்துவாங்க. கடவுளின் வார்த்தை சிறு வயதிலே எனக்கு சொல்லித் தருவாங்க. ஒவ்வொரு வளர்ச்சிகளிலும் என் கூடவே இருந்து தோழியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவங்க தான் என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஐ லவ் மை அம்மா. என்னோட மடி சாய்ந்து